வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபன் சாம்பார். அதாவது இட்லி, தோசை அதுக்குரிய சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு ஒரு 200 கிராம், சின்ன வெங்காயம் ஒரு 15 உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், நல்ல பழுத்த நாட்டு தக்காளி ஒரு 3, தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி, நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, தாளிக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, வறுத்து அரைக்கிறதுக்கு வர கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஒரு நல்ல நீளமான வரமிளகா 1, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 3 டீஸ்பூன் நல்லா டைட்டாக பேக் பண்ண 3 டீஸ்பூன் துருவின தேங்காய், கடைசியாக நம்ம சாம்பாரில் சேர்க்குறதுக்கு ஒரே 1 டீஸ்பூன் துருவின வெல்லம். சாம்பார் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா கடைசியாக தூவுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தண்ணி தேவையான அளவுக்கு இந்த 200 கிராம் துவரம் பருப்பை நல்லா களைஞ்சிட்டு குக்கரில் எடுத்துகிட்டு இந்த 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயையும் மஞ்சள் பொடியையும் போட்டு ஒரு 2 பங்கு தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில், ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு நிறுத்தி தானாகவே ப்ரெஷர் போகும்போது எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயமாக நல்ல நீளமாக சின்னதாக விட்டாக நறுக்கிட்டு, அதே மாதிரி தக்காளியையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்ப்போம். அந்த பருப்பு, நல்லெண்ணெய், மஞ்சள் பொடி அதெல்லாம் போட்டு 2 பங்கு தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். தானாகவே ப்ரெஷர் போனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு அது வெந்திருக்கும். இப்போ அதை நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, நான் அந்த எடுத்துகிட்ட நாட்டு தக்காளியை நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டேன். அதை அப்படியே இதில் போட போகிறோம். அந்த 15 சின்ன வெங்காயத்தையும் நல்லா நீளமாக மெல்லிஸாக நறுக்கி வச்சுட்டேன். அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நான் உங்களுக்கு அந்த தேவையான பொருட்களில் சாம்பார் பொடி மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி அதையும் போட்டுட்டு, ஏற்கனவே நம்ம பருப்புக்கு 2 பங்கு தண்ணி விட்டுருந்தோம். இப்போ திருப்பி 1 பங்கு தண்ணியை இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 2 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தானாகவே ப்ரெஷர் போகிற வரைக்கும் இதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பில் தக்காளி, வெங்காயம், சாம்பார் பொடி அதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஸோ இது நல்லா வெந்தாச்சு, சேர்ந்தே வந்துருச்சு. நல்லா அந்த தக்காளி அந்த வெங்காயத்தினுடைய வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் பருப்போடு சேர்ந்து. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுக்குள்ளே கொத்தமல்லி தனியாக வறுத்தெடுத்து வச்சுட்டு, அதே மாதிரி கடலைப்பருப்பையும் தனியாக வறுத்தெடுத்து வச்சுட்டேன். ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா போட்டு வறுத்தெடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பெருங்காயம் அந்த சூட்லேயே இது 4மே எப்படி நான் வறுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் கூட எண்ணெயே விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணது. இந்த மிளகாய்க்கு மட்டும் ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு, அதே வாணலியில் தேங்காய் துருவலையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் முதல்ல இங்கே வறுத்து வச்சுருக்க தேங்காவை தவிர இந்த பொருள் அத்தனையும் போட்டு மிக்சியில் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தேங்காவையும் போட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும், அதை எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர்லேருந்து வேக வச்ச பருப்பு, தக்காளி, வெங்காயத்தை பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அதே மாதிரி அந்த பருப்பு, கொத்தமல்லி, தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து இருக்கு இல்லையா, இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ட்ரையாக தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து, எப்பொழுதுமே சேர்க்கும் போது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம லிக்விடாக சேர்த்துட்டோம் அப்படின்னா உருண்டை கட்டிக்காமல் இருக்கும். இதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அந்த சாம்பாரில் சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு வெல்லம் வெல்லம் அந்த டேஸ்ட்டை ஜாஸ்திப்படுத்தி கொடுக்கும். நம்ம இன்னும் உப்பே சேர்க்கல.
இதுலேயுமே இன்னும் உப்பு சேர்க்கல, இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். நம்ம எப்போ வேணாலும் உப்பு வந்து பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த சாம்பாரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கொதி விடணும். இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து எவ்வளவு வந்து நீர்க்க தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். சாம்பார் லைட்டாக அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தண்ணியெலாம் ஊற்றிருக்கிறதுனால ஒரு கொதி விடணும். இப்போ வந்து கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் கொத்தமல்லியையும் சேர்த்துடலாம். அவள் சைடில் வந்து நான் தாளித்து கொட்டுறதுக்கு எண்ணெய் காய வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம கடுகையும் கருவேப்பிலையும் இறக்கி தாளித்து கொட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது லைட்டாக அப்படி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழையை வந்து இதை தூவிடலாம். தூவிட்டு அப்படியே ஒரு கலக்கிட்டு இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சாம்பாரில் வந்து நம்ம நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கோம். அதுதான் வந்து புளிப்புக்கு. இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த நாட்டு தக்காளியில் இருக்கக்கூடிய விதைகள் வந்து சேரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம புளிப்புக்கு லைட்டாக கொஞ்சம் வந்து புளி கரைசல் ஊற்றிக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம டிஃபன் சாம்பாருக்கு வந்து புளிப்பு சேர்க்காம, புளியாக சேர்க்காம இந்த மாதிரி நாட்டு தக்காளி சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம வேறு வழியில் அது வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம புளி சேர்த்துக்கலாம். இது வந்து டிஃபன் சாம்பார் ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப பக்காவாக இருக்கும். இட்லி, தோசை, மெதுவடையை வந்து நம்ம இதில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே தனி. சாம்பார் வடை வந்து அவ்வளோ டக்கராக இருக்கும். ஸோ பொங்கல் அதுக்கெலாம் நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த டிஃபன் சாம்பார் வந்து. ஸோ இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் நீர்க்கவே இருக்கலாம். ஏன்னா டைம் ஆக நம்ம அரைச்சி விட்ருக்கோம் இல்லையா, அது வந்து அப்படியே கெட்டித்தன்மை கொடுக்கும். அதனால் ஓரளவுக்கு இது கொஞ்சம் நீர்க்க இருந்தால் டைம் ஆக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டு அடுப்பு நிறுத்திட்டு தாளித்து சாம்பாரில் போட்டுடலாம். நல்லா அருமையாக அந்த டிஃபன் சாம்பார் ஹோட்டல் சாம்பார் மாதிரியே மணக்கும். அரைச்சி விட்ருக்கோம். இன்னும் ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் இது நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால. ஸோ நம்ம அருமையான டிஃபன் சாம்பார் வாசனையாக கமன்னு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அருமையான ரெசிபீஸ் உங்களுடைய கிச்சன் தேடி வரத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு பெஸ்ட்டு ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.